அருள் வளம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இனி கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 2:9-10. அருள் வளம் என்பது வளமாதலை குறிக்கிறது. வளம் தனக்குத்தானே பயனின்றி பயனாகிறது. பயன் பெறுகிறவர் அல்ல, பயன் ஆகிறவரே அருள் வள மிக்கவர். செழுமை செய்தி சொல்லும் வளக்குவியலில் அல்ல, மாறாக வளங்களை பிறருக்கு வளமாக்குதலே அருள் வள மிகுதியின் அடையாளம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியின் அனுபவம் என்பது தகுதியில்லாத ஒருவருக்கு ஆண்டவர் அருளும் கிருபை. அந்த கிருபையினால் கடவுள் நம்மை ரட்சிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பை எளிமையாக பெற்றுக்கொள்ள கடவுள் கிறிஸ்துவை நமக்கு தந்துள்ளார். எனவே மனிதர்கள் கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்குள் வருகிறது. ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றவர்கள் கடவுளின் கருவிகளாக நற்செயல் செய்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள். கல்கத்தாவில் செராம்பூர் பல்கலைக்கழகத்தின் உருவாக்கின தேவ மனிதர் வில்லியம் கேரி அவர்கள் மக்கள் நல சேவைக்காக உருவாக்கின கல்விக்கூடங்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் போன்ற அருள் வளங்களினால் ஆயிரக்கணக்கான பிற சமய மக்கள் வாழ்வு பெற்று வில்லியம் கேரியின் ரட்சிப்பின் அனுபவத்தை எண்ணி கடவுளை போற்றுகின்றார்கள். எனவே கடவுள் தந்த ரட்சிப்பின் வரங்களை சமூகத்திற்கு நாம் அருள் வளங்களாக பயன்படுத்துவோம். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.